Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அமைய உள்ள டாடா மோட்டார் சிப்காட் தொழிற்சாலை அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டு திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டதாக எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டப்பேரவை உறுப்பினருமான சு ரவி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 ஆண்டு புரட்சி தலைவி அம்மாவால் திட்டமிடப்பட்டு கடந்த 2021 ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியால் பணப்பாக்கம் அருகேயுள்ள கிராமங்களின் 1213 ஏக்கர் நிலத்தில் சிப்காட் அமையும் பணி துவக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதிமுக கொண்டு வந்த இந்த திட்டத்தை ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் அரசு அடிக்கல் நாட்டியுள்ளதாக கூறியுள்ள அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சு ரவி, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் பணப்பாக்கம் அருகே உள்ள கிராமங்களில் இதற்காக நிலம் இழந்தவர்களின் குடும்பத்தினரில் ஒருவருக்கு மட்டுமல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 80% பேருக்கு டாடா நிறுவனம் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் குமரவேல் ஏற்பாட்டில் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் ஆகியோர் பங்கேற்று கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆலோசனைகளை வழங்கியதோடு உறுப்பினர் உரிமைச்சீட்டையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி மாவட்ட செயலாளர் பையனூர் ஆர்.கே. குமார், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கோவளம் எம். பாஸ்கர், தையூர் அதிமுக கவுன்சிலர்கள் தனலட்சுமி கோவிந்தன், நந்தினி நரேஷ்குமார், இளைஞரணி மாவட்ட இணை செயலாளர் சங்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.